தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். பிரைஸ் மரியே வாழ்க, தாயே வாழ்க. அன்புமிக்கவர்களே, நம்மை இரத்தஞ்சிந்தி மீட்ட ஆண்டவரிடம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். பரிசுத்தமான நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவரே, எங்களுக்காக சுமக்க முடியாத சிலுவையை விழுந்து 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 சுமந்த ஆண்டவரை, கடைசி துளி ரத்தம் வரை எங்களுக்காக சிந்திய உயிருள்ள தெய்வமே, உடைய பரிசுத்த ரத்தம் இந்த நேரத்திலே ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கப்படுவதாக ஆண்டவரே. ஒவ்வொருவரும் பரிசுத்த இரத்தத்தால் முத்திரையிட்டப்பட்டு பாதுகாத்து கொள்ளப்படுவார்களாக ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நீர் விரும்புகிற நல்ல விளை நிலங்களாக 100க்கு 100 மடங்கு பலன் கொடுக்க ஆண்டவரே, இந்த இறைவார்த்தைக்குள் உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய சக்தி கடந்து வரட்டும் ஆண்டவரே. நீர் சொன்னீர் ஆண்டவரே, அந்த வார்த்தை செய்ய குறித்ததை செய்து முடிக்காமல் என்னிடம் திரும்பி வராது என்று அதே ஆற்றலோடு அதே வல்லமையோடு கடந்து சென்று நீர் செய்ய குறித்ததை செய்து முடிக்க அருள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் நற்செய்தியிலே எதை பார்க்கிறோம் என்றால், மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 12வது இறைவார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், தம்மை தாமே உயர்த்துகிறவர்கள் தாழ்த்தப்படுவார்கள், தம்மை தாமே தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். எந்த பின்னணியில் அதை சொன்னார் என்றால், பரிசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் தான் வாழ்ந்த சமுதாயத்திலே பெரிதாக எங்களை மதிக்க வேண்டும் என்று, பேரையும் புகழையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று, எல்லாராலும் நாங்கள் பாராட்டப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும் என்று, விருந்துகளிலே முதல் இருக்கைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்த்து வாழ்ந்து செயல்பட்டு கொண்டிருந்த அந்த கட்டத்திலே அதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தம்மை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். அவர் சொன்னதோடு நிற்கவில்லை, மக்களே சொன்னதே அவர் செய்தார். இந்த பரிசேயரும் சட்ட வல்லுநர்களும் சொன்னார்கள், ஆனால் அதை செயலில் காட்டவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8 இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை விடாப்பிடியாக பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் தம்மையே தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு தம்மை தாழ்த்தினார். எனவே விண்ணக கடவுள் அவரை உயர்த்தி எல்லா பேருக்கும் மேலான பெயரை அவருக்கு கொடுத்தார் என்று நாம் எப்பொழுது தாழ்ச்சியோடு இருக்கிறோமோ, நம்மை தாழ்த்தி கொள்கிறோமோ, எல்லாம் எனக்கு தெரியும் நான் என்று முந்தி அடிக்கிற நேரத்திலே நாம் இந்த சமுதாயத்தினால் காயப்படுகிறோம், குற்றுயிராக்கப்படுகிறோம், நம்முடைய பரிசுத்தத்தனம் இழந்து போகிறது. நாம் இருக்க வேண்டிய இடமோ தாழ்ச்சி. அதுதான் எருசலேம். எருசலேமில் இருக்க வேண்டிய மகன் எருசலேமை விட்டு எரிக்கோவுக்கு சென்றான், பரிசுத்த நகரை விட்டு பாவ நகருக்கு சென்றான். செல்கிற வழியிலே அவன் ஆடை களையப்படுகிறது, அவன் அடியும் உதவி வாங்கி குற்றுயிராக விடப்பட்டிருக்கிறான். அன்புமிக்கவர்களே, நாமும் இருக்க வேண்டிய இடத்திலே தாழ்ச்சியிலே நாம் இருக்காத நேரத்திலே நமக்கு எதெல்லாம் வந்ததோ, எந்த காயங்கள் வந்ததோ, எந்த வேதனைகள் வந்ததோ, குற்றீராக நாம் விடப்பட்டோம் என்றால் நம்மை அப்படியே விடுவதற்கு அல்ல அன்புமிக்கவர்களே, மாறாக அந்த நிலையிலே நம்மை தேடி வருவதற்கு, எண்ணெயும் திராட்சை ரசமும் கொண்டு வருவதற்கு, நம்முடைய ஆறாத காயங்களை கட்டுவதற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு நல்ல சமாரியராகி ஆண்டவர் இயேசு தேடி வருகிற காலம்தான் இந்த தவக்காலம். இதுதான் நமக்கு ஏற்ற நேரம், வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்துகிற நேரத்திலே ஆண்டவர் தாழ்ச்சியோடு இருக்கிறவர்களை, வேதனையும் கஷ்டங்களையும் அனுபவித்து பொறுமையோடு பொறுத்து கொண்டிருக்கிறவர்களை ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் உயர்த்துவார். அன்னிமாமரியினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இதோ உம்முடைய அடிமை என்று தன்னை தாழ்த்தினார்கள். அடிமையினுடைய தன்மையோடு விண்ணக தந்தைக்கு மனவாட்டியாக வாழ்ந்தார். ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அதே போல நாம் நம்முடைய குடும்பத்தை பார்ப்போம். கணவன் நான் என்று பிடித்து கொண்டிருக்கிற நேரத்திலே, அங்கே தாழ்ச்சிக்கு இடம் இல்லாத நேரத்திலே அந்த குடும்பம் சிதைந்து போகிறது. மனைவி நான் சொன்னதுதான் என் வீட்டிலே நடக்க வேண்டும் என்று நினைக்கிற நேரத்திலே, தாழ்ந்து போக விருப்பம் இல்லாத நேரத்திலே அந்த குடும்பத்திலே சீரழிவுகளும் பிள்ளைகளும் அதே மாதிரி பிடிக்கிறார்கள். 1000 மடங்கு அதை விட கூடுதல் பிடிக்கிறார்கள். எனவே நம்முடைய குடும்பம் சிதைந்து போகிறது. வஞ்சிக்கிறோம், நம்முடைய குடும்பத்திலே சிதைக்கிறான். இருக்க வேண்டிய நிறைவையும் மகிழ்ச்சியையும் எடுத்து செல்கிறான். எனவே அன்புமிக்கவர்களை, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பமும் அந்த எவ்வாறு சக்கையும் மரத்தின் மேலே ஏறி இருந்தான், ஆணவம் அகங்காரம் என்ற பாவத்திற்கு மேலே நாம் ஏறி இருந்தோம் என்றால், தாழ்ச்சி இல்லாத நிலையில் உயரத்திற்கு சென்றோம் என்றால், இன்று இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார்,
விரைவாய் இறங்கி வா. என் மகனே, என் மகளே, நீ விரைவாய் இறங்கி வா. இறங்கி வந்து இப்பொழுது நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். இந்த வாய்ப்பை நீ நழுக விடாதே, விட்டு விடாதே. இது இப்பொழுது நீ இழந்தாய் என்றால் இனி இப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்குமா தெரியாது. எனவே அன்பிமிக்கவர்களே, நாம் தாழ்ச்சியின் இருப்பிடத்தை தேடிக்கொள்வோம். எப்படி அந்த மரியாள் ஆண்டவருடைய காலடியிலே இருந்தாள். அவள் ஆண்டவருடைய காலடியிலே இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டாள். வாழ்வின் பாடங்களை படிக்கிற இடம் மக்களே ஆண்டவருக்கு தலையில் அல்ல, மாறாக அவருடைய காயப்பட்ட காலடியிலே இறங்கி வந்து காலடிகளை முத்தி செய்து அந்த காலடியிலே இருக்கிற பாடங்களை இந்த தவக்காலத்திலே நாம் படித்து நல்ல ஒரு சமுதாயத்திலே வாழ, நம்மள ஒரு பங்கை உருவாக்க, நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்க நாம் முயற்சி எடுப்போமா? ஆண்டவரிடம் ஆசிரியரை கேட்போமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? பாசமிக்க நல்ல ஆண்டவரை, 30 வருட காலம் குடும்பத்திலே வாழ்ந்த உயிருள்ள தெய்வமே, எங்கள் குடும்பங்களை ஒரு நிமிடம் உடைய கரத்திலே ஒப்படைக்கிற ஆண்டவரை, எங்கள் குடும்பங்களில் வந்திருக்கிற தாழ்ச்சி குறைவினால், ஆணவ அகங்காரத்தினால் வந்திருக்கிற எல்லா குற்றம் குறைகளையும் மன்னித்து எங்கள் குடும்பங்களை எல்லாம் திரும்பவும் சீர்படுத்த வேண்டும் என்று, திரும்பவும் செம்மைப்படுத்த வேண்டும் என்று, நிறைவாழ்வின் மகிழ்வையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று குடும்பத்திலே வாழ்ந்த ஆண்டவரே, குடும்ப கஷ்ட நஷ்டம் எல்லாம் தன்னகத்தை வாங்கி கொண்ட ஆண்டவரே, அந்த குடும்பத்திற்காக 30 வருடம் தன்னை தாழ்த்தி கொண்ட ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை எல்லாம் நீர் கடைக்க நோக்கி உம்முடைய இறையரசின் குடும்பங்களாக வாழ வளர செயல்பட 30 வருட காலம் குடும்பத்திலே வாழ்ந்த உம்முடைய வார்த்தை எங்கள் குடும்பங்களில் எல்லாம் நிலைத்திருக்க அருள் தர வேண்டும் என்று உம்முடைய பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.